ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டியான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ஹோம்மேட் நெய் தாங்க. எப்படி பால் ஆடையிலிருந்து நெய் எடுக்கிறதுன்ற வீடியோ நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 15 திராட்சை 15 முந்திரி எடுத்துருக்கேங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியை நெய்யில் நான் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி திராட்சையும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் நான் எடுத்திருக்கேங்க. இது லேசான அவல். நீங்கள் சிவப்பு அவலில் கூட பாயாசம் செஞ்சால் நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இப்போது அவலை நெய்யில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அவலை கொஞ்சம் நம்மளுக்கு அவலோட நிறம் மாறணும். அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு அவல் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் அவலை நான் நல்லா வறுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு அவல் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நான் போட்ட அவலுக்கும் இப்போ நான் வறுத்திருக்க அவலுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த அவல் கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. பசும்பால் தாங்க நான் இன்றைக்கி சேர்க்குறேன். தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். 1/2 கப் அவலுக்கு 2 கப் பால் கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் பாக்கெட் பால்னாலும் சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு பாலில் அவல் நல்லா வெந்து வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1/2 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம் சரியான மெஷர்மெண்ட்டுங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதுங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை சுகர்னாலும் சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை தனியாக வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அவல் நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லேசான அவல் யூஸ் பண்ணியிருக்கிறனால சீக்கிரம் நமக்கு வெந்துருச்சுங்க. இதே நீங்கள் கெட்டி அவல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு பால் திரியாமல் இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் திரும்ப கொதிச்சா போதும். இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் 10 நிமிஷத்தில் குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் அவல் பாயாசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.